கல்யாண பொண்ணை மேடை கூட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கிறப்போ அந்த பொண்ணோட ட்ரெஸ் கிழிஞ்சிடுது. எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறப்போ ஒருத்தர் மட்டும் சிரிச்சிட்டு இருக்காரு. அது யாருன்னா அந்த கல்யாணத்தோட மாப்பிள்ள தான். அந்த மாப்பிள்ள மட்டும் கண்டினியூஸா சிரிச்சிட்டே இருக்காங்க. சுத்தி உள்ளவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. அந்த கல்யாண பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேல எழுந்திருக்கிறா. அப்ப அவங்க அப்பா உட்காருன்றாரு. இருங்கப்பான்னு சொல்லி எழுந்திருக்கிறா. கிட்ட சொல்லி அவரோட ட்ரெஸ்ல இருக்க ஊக்கெல்லாம் கலட்ட சொல்றா. அங்க அவளோட அங்கிளும் வராரு. அவர்கிட்டையும் சொல்லி கலட்ட சொல்றா. அவளோட தலையில இருக்க துணி அவ ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்டிடுறா. அவ போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அந்த மேடையில கொஞ்சம் லட்டு இருக்கும், அதை எடுத்து சாப்பிடுவா. இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்குன்னா ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவா. ஆக்சுவலா அவ ரொம்ப நாளா டயட்ல இருப்பா. இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வெயிட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்காக ரொம்ப நாளா டயட்ல இருந்து அவ எதையுமே சாப்பிடாம கண்ட்ரோல்டா இருப்பா. அவ கையில இருந்து லட்டு எடுத்து அவ ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டு மாப்பிள்ளைய பார்த்து, உனக்காக தான் நான் இவ்வளவு நாளா டயட்ல இருந்தேன், ஆனா நீ என் ட்ரெஸ் கிழிஞ்சோடனே சிரிக்கிற, நான் எப்படி இருக்கணும் அப்படி ஏத்துக்கிறவங்க தான் எனக்கு வேணும். ஃபேட்டா இருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல, எங்க அப்பாவுக்கும் பிரச்சனை இல்ல, என்னை சுத்தி இருக்க யாருக்குமே பிரச்சனை இல்ல, எல்லாருமே என்ன நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன சொல்றது, நான் சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லி அந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுறாங்க. அந்த பொண்ணோட அப்பா அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருந்தா ஒரு பொண்ணுக்கு போட்டு விட்டு, என் பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோ அதான் எனக்கும் பிடிக்கும், இந்த கல்யாணம் வேணாம்னா வேணான்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த பொண்ணோட அம்மா வந்து உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி திட்டுறாங்க. கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் என்ன பெரிய பிரச்சனை, அதுக்கப்புறம் கல்யாணமே ஆகாதுன்னு எவ்வளவு சொல்றாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு எதையுமே கேட்காம அந்த கல்யாணத்தை நிறுத்திடுது. இந்த பொண்ணு பண்ணது கரெக்டா தப்பான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.